ஆழமாக சொல்ல, புரிஞ்சுப்பியா? பாம்பு கச்சிருச்சு, சரியா? நீ என்ன பண்ணுற தெரியுமா? ஐயோயோ கச்சிருச்சே, நான் நம்பலையே இது என்ன கடிக்கோன்ட்டு, நான் பாசமாக தானே இருந்தேன், இது நம்மளை கச்சிருச்சே. புரியுதா? புரியுறதுனால தான் கை தட்டுற. நான் என்ன சொல்கிறேன், பாம்பு கச்சிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுல, டோன்ட் சேஸ் த ஸ்னேக். போய் பாம்பே பாம்பே நீ ஏன் என்னை கொத்தினாய், நான் மிகவும் பாதிக்கப்பட்டு நான் செத்து போயிருவேனே. அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணேன்னு ஊன்னு வந்துட்டு உன்னுடைய விஷத்தை உருவி எடுக்கிறதுக்கு. அது பாம்புனா பாம்பு தான், பாம்பு கட்ட நீதி கிடைக்காது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக். என்ன மேடம் பண்ணலாம்? பிளாக் த நம்பர், சேஞ்ச் த இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட், க்ளோஸ் த ஃபேஸ்புக். ஆக்சஸபிலிட்டியே இருக்கக்கூடாது. நான் ஒன்னு கேட்கிறேன், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று உறுதியானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? ஐ இக்னோர் பண்றதை விட என்ன தெரியுமா பண்ணு? ட்ரீட் த வெனம். இப்போ விஷம் ஏறிடுச்சு, சாவக்கூடாது. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வெனமை ட்ரீட் பண்ணணும்னா, சே இவளை போய் மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் ட்ரீட் த வெனம். புரியுதா? அது ஆணுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, பெண்களுக்குமாக சேர்த்து சொல்லுகிறேன். சில பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்டுங்கிற பேரில் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அது நம்மள மாதிரியே இருக்க கூடாதுங்க. என் கூட தானே இருந்த, போயிட்ட நீ பாட்டுக்கு 11 மணிக்கு நான் வரேன்னு சொன்னல, இல்லைன்னு சாப்பிட்டியா? என் கூட தானே சாப்பிட்ற, நாம தானே சேர்ந்து சாப்பிடுவோம். எங்க இருந்த? இப்ப நாளைக்கு வரலன்றத நேற்று சொல்றது. நான் என்ன சொல்றேன், உனக்கு எதுக்கு சொல்லணும்? அதுக்காக வந்தேன் காலேஜுக்கு. நான் வந்தது படிக்கிறதுக்கு. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நீ நல்லா வளரணும். இந்த 17-18 வயசுல நல்லா வளரணும்னா, உன் அம்மா உன் அப்பா திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆர் இன்லாஸ், உன்னுடைய வீட்டின் உனக்கு எந்த துக்கம் நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக அதை யார் காதிலும் போட வேண்டும் என்று நினைக்காதே. சரியான காதுகளை தேர்ந்தெடு. கணவன் மனைவி பிரச்சனையை திருமணம் ஆனதற்கு பிறகு அல்லது திருமணம் ஆகியிருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரச்சனையை நாம் உயிருக்கு ஆபத்துங்கிற லெவல் இல்லாமல் 3வது ஆள்கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க தப்பானவங்க இல்லை. நம்ம யாரை பகிர்ந்துக்கிறோமோ அவங்க தப்பானவங்க இல்லை. அவங்க நம்ம மேலே ரொம்ப பாசம் கொண்டவங்க. குடும்பத்தை பிரித்து விட்டுருவாங்க. பாசத்தில் தான் சார் பிரிக்கிறாங்க. இப்போ எங்கள் அக்கா இருக்குதுல்ல, என் மேலே ரொம்ப அன்பு. நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் இப்படி பண்ணிட்டாரு அப்பா அப்படி அழுதுட்டேன். ரொம்ப அன்பு என் மேலே அவளுக்கு. அவள் என்ன தெரியுமா சொன்னா? டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னா, என்ன நடந்தது சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. இப்படி வந்தேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. ஐயோயோ, தங்கத்தை எடுத்து தரையில போட்டுட்டானே. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், முதல்லயே சொன்னேன், இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. எப்ப? என் பையனுக்கு வயசு 25 ஆக போகுது. அந்த அக்கா அப்படி புலம்புறதை பார்க்கும்போதுல, அந்த ஆள் என்னை பொண்ணு பார்க்க வந்ததிலிருந்து இது வரைக்கும் செஞ்ச எல்லா அட்டூழியத்தையும் மனசு சர 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 சரன்னு பிளான் பண்ணிருச்சு. நான் தங்கமாகவும் அவர் என்னை தரையில் போட்டு மிதித்ததாகவும் நான் உருவகம் செய்து கொண்டு வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, நேராக வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணேன். பிரிச்சு விட்டுருவாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உன் வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, உன் பக்கத்தில் ஒன்று உட்காந்து இருக்குது, அதுக்கிட்ட நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கைய, அது அப்படியே தீர்வு தந்து உன்னை பட்டொளி வீசி பறக்க வச்சிருமா? அது அப்படி தீர்வு தரதா இருந்ததா? அது ஏன் உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு? அவளுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அவ்வளோதான் கெப்பாசிட்டி. எங்கே சொல்லணுமோ அங்கே தான் சொல்லணும். எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை தான் தேர்ந்தெடுத்து சொல்லணும். பல நேரங்களில் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், தயவு செய்து உன் சிக்கல்களை, உன் தவிப்புகளை, உன் பிரச்சனைகளை நீ ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ. உனக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரவே கூடாது.
போன மாதம் எனக்கு தூக்கம் இல்லை. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக். ஏன் தூக்கம் இல்லை? மதுரையில் இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு ஏந்திரிச்சு உட்காடுறேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. என்னடா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதே, படிக்கலான்னா படிக்க முடிய மாட்டேன். அதாவது பாரு, அடுத்தவங்களால நமக்கு வரத்துக்கு பேர் ப்ரெஷர், நமக்கு வரத்துக்கு பேர் ஸ்ட்ரெஸ். சரியா? எனக்கு என்ன பிரச்சனைனா ஜெட்லாக். நான் அமெரிக்கா போயிட்டு வந்திருந்தேன். 13ஆம் தேதி போய் 15ஆம் தேதி போயிட்டு 27ஆம் தேதி மிட் நைட் வந்து இறங்குறேன். எனக்கு ஜெட்லாகில் எனக்கு தூக்கம் வரல. எனக்கு அப்படி வராது, எனக்கு தெரியல. இந்த வருஷம் வந்துருச்சு, தூக்கமே இல்லைங்க. 12 மணி டிஃப்ரென்ஸ். என்ன பண்ணுறதுன்னு திருப்பி பார்த்தா என்னுடைய டேபிளில் நான் ஊருக்கு வந்து சேர்ந்தேன்றதுனால ஆஃபீஸ் பீப்புள் ஸ்வீட்ஸ் கொண்டாந்து வச்சுருந்தேன். நான் ஸ்வீட் சாப்பிட்றதில்ல ஆக்சுவலாக. ஏன் சாப்பிட்றதில்ல அப்படின்னா, எனக்கு சுகர் இல்லை, அதனால தான் இல்லை. எங்கள் அம்மா பக்கம் இல்லை, நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறதில்ல. ஆனால் ஸ்வீட் பாக்ஸ் திறந்து பக்கம் பெரிய பெரிய ஸ்வீட்ஸு நல்ல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. பெரிய ஸ்வீட்ஸ் எடுத்து ஒன்று சாப்பிட்டேன். சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, சாப்பிட்டேன். இன்னொரு ஸ்வீட்டும் சாப்பிட்டேன். நிறைய தண்ணி குடித்தேன். கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக 6:30க்கு எந்திரிச்சு உட்கார்றேன். டாடா என்ன ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னடப்பா நான். ஸ்ட்ரெஸ் வந்தா ஸ்வீட் சாப்பிடணும். அதுக்கு அப்புறமா தான் என் அனுபவத்தில் ஒரு பேருண்மை அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக வந்துச்சு. சொல்லிடுறேன் சார். நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம கூட இருக்கிறவன் ஸ்வீட்டு கொடுன்னு ஏன் கேட்குறான் அப்படின்னு அப்புறமா தான் புரிஞ்சிருச்சா? அம்மா சொல்கிற வார்த்தையை எழுதி வச்சுக்கோ. நீ ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு. யார் ஸ்வீட் சாப்பிட்றோன்றது முக்கியம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோமா அதுதான் முக்கியம். ஸ்ட்ரெஸ் வராமல் பார்த்துக்க லைஃப்பில். காலையிலே வந்து உட்காந்துக்குவாங்க பிரின்சிபல் ரூமில் சில பேர். மேடம் வரதே இல்லை மேடம் கிளாஸ்க்கு, நீங்கள் எதை சொல்லுங்க 2 மணிக்கு இருங்கம்மா வராங்க. இப்படி இருக்கும் தெரியுமா? போட்டு கொடுக்கறதுக்கே ஒன்று. ஒரு லீடர் காசிப்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. எழுந்துருங்க, கிளாஸ் இருக்கு அவங்களுக்கு, போங்க போய் கிளாஸ் பாருங்க. நீங்கள் தான் அதை கவனிக்க வேண்டுமே தவிர, நீங்கள் தான் டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இருக்குல்ல, அது லீடர்ஷிப் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே ஆகாதீங்க. ஒருத்தி போய் ஏதோ ஒரு விஷயத்துல அவ சிக்கிக்கிட்டானா அதை ஃபேண்டசியா தான் அவ சொல்லுவா, அவ பியூட்டிஃபை பண்ணி அதை சொல்லுவா. யூ டோன்ட் கெட் இன்வால்வ் இன் தட். நான் ஏதோ ஒரு நாட்டுக்கு போறேன், ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பதாகை போட்டிருக்கு. அந்த பதாகையில் இருந்த பொருளை சொல்றேன். ஒரு கோல்டன் ஃபிஷ் கடல்லேருந்து தவ்வி வந்து ஒரு சின்ன கண்ணாடி குடுவைக்குள்ள தலையை போடுற மாதிரி ஒரு ஓவியம் போட்டிருந்தான். கீழே என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? The biggest problem of life is thinking too small. நீ இன்னைக்கு போய் உன்னுடைய டைரியில எழுதி வச்சுக்கோ. அம்மா சொல்ற 3வது வார்த்தை சொல்ற, I am unstoppable. எழுதி. எதுக்காக நின்னுடாத. அவமானம் வந்தால் எப்படி சமாளி தெரியுமா? Have half smile, receive with half smile. அந்த இடத்தை விட்டு நகர்ந்துரு. இந்த ஆட்டிடியூட்ல இந்த நிதானம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க பாப்பா உங்ககிட்ட. யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள். உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. நீ அவ்வளவு பெரிய கடல்ல நீந்திட்டு இருக்கிற. why அந்த சின்ன கண்ணாடி குண்டுல போற? ஏன்னா திங்கிங் டூ ஸ்மால். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றார், ஸ்மால் எய்ம் இஸ் a big crime. don't have a small aim, have a big aim. பெரிய aim வை. பெரிய aim வச்சு முன்னேறு. லைஃப் உனக்கு வழி கொடுக்கும். நம்ம கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அப்சர்வேஷன், லேர்னிங், ரெஸ்பாண்டிங்.
we don't observe, we don't learn, react. ரெஸ்பாண்டே பண்ற, ரியாக்ட் பண்ற. புலி ஒன்று இருந்துச்சான். நான் கதைகள் முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன பார்த்துக்க. புலி ஒன்று இருந்துச்சா சார், அது பாட்டுக்கு படுத்துட்டு இருந்துச்சான். அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆடு வந்திருக்கு, சிங்கம் அங்கே உட்காந்துருக்கு. இதுக்கு பசி இல்லை, வேட்டையாடலை, அது ஆட்டை பார்த்துச்சு, போயிடுச்சு. ஆடுக்கு புலியை வம்புக்கு இழுக்கணுன்ட்டு ஆசை. ஆடு சொல்லிச்சு, எப்படி இருக்கிற? புலி பார்த்துச்சு, நல்லா இருக்கிற. சாப்பிட்டியா? புலி சொல்லிச்சு, சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேன். புலி சிரிச்சுது, நீ என்ன சாப்பிட்ருப்ப? புல்லு. சரி, நான் புல்லு தான் சாப்பிட்டேன், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? புல்லு என்ன கலரு? க்ரீன். புலி இல்லை, மெக்னானிமெட்டி இருக்குல்ல அதுக்கிட்ட, க்ரீன். நீ புல்லே சாப்பிட மாட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அது க்ரீன்னு? நான் சாப்பிட்றவ சொல்கிறேன், ப்ளூ. என்னென்ன ஆட்டுக்கு அந்த புலியை வம்புக்கு இழுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது சொல்லிச்சு, இங்கே பாரு, நீ இது வரைக்கும் பேசினா நான் கேட்டுட்டு இருந்தேன், பொய்யாலாம் பேசக்கூடாது. புல்லு கலரு க்ரீன் தான். நோ, நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அது ப்ளூ தான். ரெண்டு, அது பாரு, நான் அடிச்சே கொண்டுருவேன் உன்னை. நான் சிங்கம் ரோரிங் பண்ணுச்சு, நேராக சிங்கத்துக்கிட்ட போய் நின்று. புலி சொல்லிச்சு, பாருங்க சார், என்னை அவமானப்படுத்துகிறான் இவன். என்ன? புல்லு ப்ளூங்கிறான் சார், நீங்கள் சொல்லுங்க சார், புல்லு ப்ளூவா க்ரீனா? சிங்கம் ஆடுகிட்ட கேட்டுச்சு, நீ தானேப்பா சாப்பிட்ற புல்ல? ஆமாம் சார். என்ன கலர்ப்பா? ப்ளூ சார். ஓகே, ப்ளூ தான் போ சார். அடுத்தங்கிட்டது, இனிமேல் புலி 5 வருஷத்துக்கு பேசக்கூடாது. புலிக்கு தண்டனை கொடுத்துருச்சு. புலி சொல்லிச்சு, நீ ராஜா, நான் ஏற்றுக்கிறேன், பொய் சொன்ன அவனை விட்டுட்டு உண்மைக்காக போராடின என்ன 5 வருஷம் தண்டனை கொடுத்தியே, இது என்ன நியாயம்னு சொல்லு, நான் 5 வருஷம் சும்மா இருக்கிறேன்னுச்சு. சிங்கம் சொல்லுச்சு, உன் தகுதிக்கு குறைவாக அவன் என்ன சொல்கிறான் என்பதனையே புரிந்து கொள்ளாமல் அவன் சொல்வது பொய் என்று தெரிந்திருந்தும் அவனோட ஆர்கியூ பண்ண பாரு, அதுக்கு தான் உனக்கு தண்டனை. முட்டாள்களுக்கு தண்டனை கொடுப்பதனால் நாடு உருப்படாது. யாரிடத்தில் பொறுப்பு இருக்கிறதோ அவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, முட்டாள்களால் இந்த உலகம் இயங்குவதில்லை. உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன? உன்னுடைய மெக்னானிமிட்டி என்ன? யாரோ ஒருத்தங்க நடிகர்கள் கூட பேசிக்கொண்டார்கள், இந்த பருந்து இருக்குல்ல, அது காக்கா தான் பருந்தோட சண்டை போடாது, தெரியுமா உனக்கு? ரியாலிட்டியில பருந்தோட வேற யாரும் சண்டை போட மாட்டாங்க. காக்கா பருந்தை பார்த்தா கொத்தும். பருந்து என்ன செய்யும் சொல்லு? ஒரே கொத்துல சாவடிச்சிடலாம் காக்காவை. ஆனால் பருந்து காக்காவோட சண்டையே போடாது, அப்படி பறக்கும். காக்கா இப்படி சீண்டும், அது மேலே பறக்கும். காக்கா சீண்டும், அது மேலே பறக்கும். காக்கா மேலே பறவே முடியாத அளவுக்கு மேலே பறந்துடும். பருந்துக்கிட்ட கேட்டாங்க, காக்கா அவளை அவமானப்படுத்துது, காக்காவை நீ ஏன் அடிக்கிறது இல்லைன்னு. பருந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் காக்காவுடன் சண்டை போட்டு கொண்டால் அடுத்த நாள் பத்திரிகையில் காக்காவும் பருந்தும் சண்டை போட்டு கொண்டன என்ற தலைப்புச் செய்தியில் வரும். அப்படி வருவதை நான் விரும்புவதில்லை. காக்காவோடலாம் நான் சண்டை போட மாட்டேன். சண்டை போட்டனா யாரோட போட்டி போட்டுட்டு இருக்கிறோம்? உன் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறாள் அவளா? நான் சொல்லட்டுமா உன்னுடைய காம்படிஷன் எங்க இருக்கான்னு? உன் காம்படிஷன் ஆப்பிரிக்காவிலேயோ அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இருக்கா. அவளை ஜெய் முதல்ல. உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது பாவம், அதை ஜெயிச்சுட்டு என்ன பண்ண போற? இந்த காலேஜை விட்டு வெளியில் வந்தா நான் ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்னைக்கு. அந்த ரகசியத்தை சொல்வதற்கு முன்னால் ஒன்று சொல்கிறேன். ஸ்டே கியூரியஸ், ஸ்டே ஃபுலிஷ். இதை யார் சொல்கிறாருன்னா ஸ்டீவ் ஜார்ஜ் சொல்கிறார். ஸ்டே கியூரியஸ், ஸ்டே ஃபுலிஷ்.
சில பேர் ஒள்ளருவாங்க, பார்த்திருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது. நான் தெரியாம தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறேன். நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே, தப்பாக நினச்சிக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற சொல்லு. சிலது உளரும், செக்ரட்டரி சார் எனக்கு, நான் மொழி ஆசிரியர், சிரிச்சிருவேன். நான் செத்தாலும் வாசலில் மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, அதில் விட ரொம்ப கொடுமை, நான் செத்தாலும் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன். ரொம்ப நன்றி, ஸ்டே காம். இது ஆனில் இருக்கணும் எப்போவுமே. உணர்ச்சி. திருமணமாக போகிறது பிள்ளைகளுக்கு, திருமணமான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உணர்ச்சி அறிவு ரெண்டுமே சமநிலையில் வச்சுக்கோங்க. உணர்ச்சி மேலே போச்சுன்னா அறிவு கீழே இறங்கிடும். அறிவு ரொம்ப மேலே போச்சுன்னா உணர்ச்சியே இல்லாமல் ஆயிடுவீங்க. லேர்ன் டு பேலன்ஸ். அறிவையும் உணர்வையும் பேலன்ஸ்ல வைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல வேலைகள் தவறுதலாக செய்வதற்கு காரணம் தீமை. இப்போ சந்தன மரம் இருக்குன்னு வச்சுக்கோயே, முதல்ல பாம்பு தான் அது கிட்ட போகும். ஆனால் சந்தனம் உயர்ந்தது தான். ஏன் தெரியுமா? அது பாம்பின் விஷத்தினால் பாதிப்படைவதில்லை. 1000 தீமைகள் உன்னை சூழட்டும், நீ சந்தன மரமாயிரு. தட் இஸ் கால்ட் லீடர்ஷிப். யாராவது நான் நடுநிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன? 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, வேடிக்கை பார்த்தனா அடிக்கிறவன் பக்கம், ஏன்னு கேட்டா அடி வாங்குறவன் பக்கம். நடுவில் நிற்க முடியாது, ஏதோ ஒரு பக்கத்தில் நிற்கணும் நீ. இல்லைன்னா பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம், போயிட்டேன்னு அர்த்தம். ஒரு ஆள் அடிபட்டு கீழே விழுற, ஒரு சோடா சோடா சோடா, ஒருத்தன் ஓடி போய் சோடா எடுத்துட்டு இவன் குடிக்கிறான். ரத்தத்தை பார்த்தா எனக்கு படபடப்பாயிடும். அப்புறம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் ரியாக்ட், டூ ரெஸ்பாண்ட். ஒன்று சொல்ற, நீ 1000 பெரிய ஆளா வந்துக்க, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா உன்னுடைய படித்த படிப்பிற்கு பயன் இல்லை. நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக்கொள். அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் இருக்கிறவங்க பாக்கியசாலிகள். எங்கள் அம்மா சொன்னாங்கங்க என்கிட்ட, பர்வீன் சுல்தானா இனிமேல் நீ ஃபுல் ஹேண்ட் தான் போடணும்ட்டு. நான் போடுறேன். 80 வயசுங்க எங்கள் அம்மாக்கு. 1000 பிறை கண்ட பெண் எங்கள் அம்மா. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற, இது எப்போ ஞாபகம் வருதுன்னு தெரியல. குழந்தைகள் நடக்கும் வரைக்கும் குழந்தைகளை அவர்களை உயிரோடு வைத்திருக்க வேண்டியதாகிறது. தெரியுமா உங்களுக்கு? செத்துறோங்க குழந்தைங்க. அம்மா கவனமா பார்க்கலன்னா செத்துறோம் குழந்தை. அம்மா கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. நான் சொல்லட்டுமா, ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெற்றோர்களை நீங்கள் கவனமாக உயிரோடு வைத்திருப்பதற்காக பார்த்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா இறந்துருவாங்க அவங்க. பார்த்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்கள ரொம்ப பத்திரமா பாருங்க. உங்களை பார்க்கல, நீங்க ஒன்னும் அசைய மாட்டீங்க, ஆட மாட்டீங்க, ஒன்னும் பேச மாட்டீங்க. எங்க அம்மா எல்லா அட்டூழியமும் பண்ணுவாங்க. உங்க குரலை எப்படி தெரியுமா கேட்கும்? நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு வச்சேன், சுல்தானா இப்படிதான் கூப்பிடுவாங்களே. அம்மா நான் குரல் உயர்த்தினது இல்லையே, இதோ ரெக்கார்ட் ஆகுது. என் அம்மா முன்னால நான் குரல் உயர்த்தினது இல்லையே. அம்மாவின் கால்களில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கின்றதை நம்புகின்றவள். அது வெறும் சொல்லல்ல. அம்மா வேற ஏதாவது ஒரு பெண்ணா பார்க்காதீங்க. அம்மாவா பாருங்க. அம்மா ஒரு அப்பாவுக்கு நல்ல மனைவியா இல்லாமல் இருக்கலாம், தங்கச்சிக்கு அக்காவா இல்லாமல் இருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு நல்ல மகளா இல்லாமல் இருக்கலாம். உனக்கு அம்மா, தேர் மேட்டர் எண்ட்ஸ். ஐயோ இவ எவ்வளோ அழகா இருக்காளே, போய் உங்க அம்மாவனுடைய உன் வயசு போட்டோவை எடுத்துப்பார். உலகத்தில் அவளுக்கு நிகரான அழகு இந்த உலகத்தில் எவளுமே கிடையாது. போய் எடுத்து பாரு. அவளை போல ஒரு பேரழகிய பக்கத்தில் நிக்க வச்சிர பாப்போம். அம்மா அப்பாவை மதித்தல், அவர்களுடைய வார்த்தைகளை மதித்தல். என்ன இருந்தாலும் அவர்களை ஒன்று சமாதானப்படுத்தி, இல்லைன்னா அவங்களுக்காக அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேள். சமாதானப்படுத்த அவங்கள. அம்மா அப்படி இல்லைம்மான்னு சொல்லு, நீதமுடன் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லு. இல்லை என்றால் அவர்களுடைய மனம் கோணாதபடிக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு அடங்கி நடத்தல். இந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, நீ பெரிய லீடரா வரணும்னு யோசிக்கிறதானே, ஆசிரியர்கள் இருக்கால, என்ன பார்த்தாலும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடு. ஏன் தெரியுமா பிள்ளைகளே, நான் இறை சாட்சியா சொல்றேன், ஆசிரியர்கள் மட்டும் தான் கொண்டு வந்த வாழ்க்கைய அவங்களுக்காக அவங்க வாழறதே இல்லைப்பா. நம்ம வாழ்க்கையை ஏற்றம் செய்வதற்காக வாழ்ந்து போயிடுறாங்கப்பா அவங்க.
இது உண்மைப்பா நான் சொல்றது. ஒரு டீச்சரா நான் ஒரு 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 இது கொடுக்கவா, ஒரு வாக்குமூலம் கொடுக்கவா? நான் என் மகன் ஜெயிப்பதை விட என் வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளை ஜெயித்தால் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு டீச்சருங்க. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசு இரியர்கள். திருத்திட்டு தான் இருப்பாங்க, உனக்கு வந்து சொன்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் அவங்க வேலை. Just respect them. Just respect them. Be like a sandal tree. ஒரு நட்சத்திரங்களை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற இருட்டு பள்ளங்கள். அப்படி நம்மளை உள்வாங்கி கொண்டுட்டு இருக்கு சில விஷயங்கள். ஆனா வானம் பேரன்பு கொண்டது, இறைவன் பேரன்பு கொண்டவன். ஏன் தெரியுமா? அந்த வானத்தில் சில நடவடிக்கைகள் நடக்கும். அப்போ சில நட்சத்திரங்கள் வரும், வந்து ஒரு அதிர்வு காட்டும் பொழுது இருட்டு பள்ளங்களிலிருந்து நட்சத்திரங்கள் வெளியேறுவதை வானவியலாளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். நல்ல சொற்களோடும் யாரேனும் வந்தால், உன்னிடத்தில் யாரேனும் ஏதேனும் அறிவுரை தந்தால், அது பகையானவர்களாக இருந்தாலும் நல்ல சொல்ல அப்படி எடுத்துக்கோ. கோபமா பொருட்களை தூக்கி அடிக்காத பாப்பா. கோபமா அம்மா அப்பா பேசும்போது பதில் சொல்லாத. தலையை தாழ்த்தி இரு, கண்களை சந்திக்காத. சரி சொல்லிட்டு போ. அப்புறமா சமாதானத்துக்கு அப்புறமா அப்புறமா பேசு. இரவு வந்து ரொம்ப லேட்டாக நேரத்தை செலவழிக்காத. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு தொழுதுரு. வீட்டு வேலைகளை பார். விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கு கொஞ்சம் கவனிப்போம். எதுவும் பிழையானதல்ல, கொஞ்சம் கவனிப்போம்.